இந்த 6 வார்த்தைகளும் என்னோட லைஃப்‌க்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் குடுத்துருக்குங்க. ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நான் எப்படி யோசிக்கிறேன், அ என்னோட வலிகளா இருக்கட்டும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கட்டும், எப்படி நான் அத பார்க்குறேன், எப்படி நான் பார்க்கணும். அ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இன்னுமே டீப்பரா என்னையே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே இந்த 6 வார்த்தைகள் நான் சூஸ் பண்ணுவேன். இது எனக்கு நிஜமாவே நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருக்கு. மெட்டஃபார்ஸ் மாதிரி. இன்னும் மெட்டஃபார்ஸ்னா, அந்த வார்த்தைக்கு அதற்கான அர்த்தத்த தாண்டி நம்மளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மீனிங், டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் லைஃப்‌க்கு ரிலேட்டடா நம்ம குடுக்குறோம். அண்ட் அத வந்து நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸோட அத ரிலேட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ தட் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குற மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம்னு நெனச்சேன். எனக்கு கிடைச்ச அந்த பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கணும்னு. சரி. தி ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து நான் சொல்லணும்னு நெனைக்கிறது மிரர். மிரர்னா ஒருத்தங்க நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது, அவங்க இப்ப ரூடா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த ரூட்னஸோ, அந்த கோவமோ, அந்த ஆத்திரமோ, அது என்ன சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது அவங்கள பத்தி தான் நெறையா சொல்லுது. அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லுது. அவங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க கோ த்ரூ பண்றாங்கன்னு சொல்லுது. ஸோ அதே தான் எனக்குமே. இப்போ நான் ஒருத்தங்க கிட்ட ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாலோ, இல்ல ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சாலோ, எனக்குள்ளேயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தெளிவடையாம இருக்கு. ஆர் எனக்கு பதில் கிடைக்காம இருக்கு. ஆர் ரொம்ப காலமா நான் ஏதோ ஒரு விஷயத்துல சஃபர் ஆயிட்டு இருக்கேன். அது கோவமா வெளிப்படுது. ரைட்? ஸோ மிரர் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்பிளோட பிஹேவியர் ஸ்பீக்ஸ் அ லாட் அபவுட் தெம்செல்வ்ஸ். அவங்கள பத்தி தான் சொல்லுது. இட்ஸ் நாட் அபவுட் யூ. இதனால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, எதையுமே பர்சனலா நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஓகே. அ ஒருத்தங்க இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவோம்ல. ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாலோ, இல்ல அவங்களோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் சரியில்லாம நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நம்ம ரொம்பவே ஓவர் காம்ப்ளிகேட் பண்றோம். அண்ட் ரொம்ப ஓவர் திங்க் பண்றோம். அண்ட் அதனாலேயே பல நாட்கள், பல வாரங்கள் அவங்க இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க. அந்த மாரி நம்ம மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அண்ட் வி லூஸ் சோ மெனி திங்ஸ். அந்த 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 பீரியட் ஃபுல்லாவே நம்மளுக்கு லைஃப் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோன்ற மாதிரி தான் போகும். ஸோ அது அவசியம் இல்ல. இட் சேஸ் அ லாட் அபவுட் தெம். அவங்களோட பிஹேவியர் அது. அண்ட் அது என்னைக்குமே என்னோட கண்ட்ரோல்ல இருந்ததில்ல. ஸோ மிரர் இஸ் அ பியூட்டிஃபுல் மெட்டஃபார். 2வது கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. ஸோ ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, 1 நிமிஷத்துக்கு என்னால ஹோல்ட் பண்ண முடியும். மேபி 10 நிமிஷத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஆக்சுவலா அது ஒண்ணும் அவ்ளோ வெயிட்டான ஒரு விஷயம் கிடையாது. பட் அதே கிளாஸ் ஆஃப் வாட்டர நான் வந்து பல மணி நேரம் நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பயங்கர ஒரு பெயின் நம்மளுக்கு குடுக்கும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் கூட. நம்மளோட ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. அந்த மாதிரியும் எல்லாரும் கோ த்ரூ பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் டெம்பரரி இன்கன்வீனியன்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். யூ நோ அ ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் அண்ட் இன்கன்வீனியன்ஸஸ் எல்லார் லைஃப்லயும் வரும், போகும். அது ஒரு அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாரி தான் இருக்கும். பட் அத டீல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. எவ்ரி லிட்டில் ப்ராப்ளமையும், இல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸஸையும் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்மளே பாவிச்சு அத சுமக்கிறோம் அப்படின்னா, மேலும் மேலும் அந்த ட்ரபிள் நம்மளுக்கு தான். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து என்ன மாரி ப்ராப்ளம், எவ்வளோ வெயிட் குடுக்குது, ஆர் என்ன மாரி டேமேஜஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது, அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெஸ்னாலே த மோர் யூ கேரி, த லாங்கர் யூ கேரி, இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். ஸோ ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம வந்து ஓகே எதெல்லாத்தையும் விட்டுறலாம். எதெல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. எதெல்லாம் நான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும். அப்போ மட்டும் தான் அந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார் அ லாங்கர் பீரியட் நம்ம அத கேரி பண்ணணும் அப்படின்னா, யாருக்குமே அது முடியாத ஒரு விஷயம். ஸோ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இது வந்து நான் அப்பப்போ நெனச்சு பார்ப்பேன். ஓகே. இஸ் திஸ் ரியலி அ ப்ராப்ளம் வொர்த் ஹோல்டிங்? இவ்ளோ காலம் இந்த ஒரு பிரச்சனைய வந்து நான் மைண்ட்ல சுமந்துட்டு இருக்கணுமா? இவ்ளோ காலம் இந்த பிரச்சனைய பத்தி நான் யோசிக்கிறனால இதுக்கு தீர்வு தான் கிடைக்க போதா? ஓகே நான் ஸ்வேதா வந்து இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டா, இவ்ளோ வருஷம் யோசிச்சுட்டா. ஸோ அவளுக்கு ஒரு சொல்யூஷன் குடுப்போம் அப்படின்னு எனக்கு எந்த பதிலும் கிடைச்சதில்ல. ஸோ அதுக்கு சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஓகே லெட் இட் கோ. இட்ஸ் நாட் என்னோட கண்ட்ரோல்லயே இல்ல. ஸோ ஐ லெட் இட் கோ. சம்திங் லைக் தட். ஓகே. ஸோ திங்க் அபவுட் திஸ். 3வது
ஜூமிங் அவுட் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, பட் ஆழமான கருத்து இருக்குது. நீங்கள் டிஜிட்டலாக ஒரு இமேஜ் நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பிக்சர் என்னன்னே தெரியாது. ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்கும், மெஸ்ஸியாக இருக்கும், என்ன கலர் என்ன ஷேப் எதுவுமே தெரியாது. எவ்வளோ அழகான பிக்சர்னாலும் அந்த ஜூம் அவுட் பண்ணும்போது தான் அந்த ஃபுல் பிக்சர் நம்மளுக்கு தெரியும், ரைட்? அதே மாதிரி தான் லைஃப்பில் கூட நிறைய தருணங்களில் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், செட்பேக்ஸ் ஆர் ரிஜெக்ஷன்ஸ், இன்னும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயங்களெல்லாம் நடக்காமல் போகும் பொழுதோ, ஆர் ரொம்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணும் பொழுதோ, இந்த மாதிரி தருணங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு மிஸ்டேக் அப்படின்னா அந்த மிஸ்டேக் தான் என்னோட என்டையர் லைஃப் மாதிரியோ, இல்லை ஒரு ஃபெயிலியர்னா அந்த ஃபெயிலியர் தான் என்னோட என்டையர் லைஃப், நானே ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி நம்ம நினைக்கிற சான்சஸும் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ ஜூமிங் அவுட் மெட்டஃபார் வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம், அந்த ஒரு ஈவெண்ட், அந்த ஒரு ரிஜெக்ஷன், அந்த ஒரு தவறு, அது நம்ம லைஃப் கிடையாது. லைஃப் இஸ் ரியலி பிக். ஸோ ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணும். ஜூம் இன் பண்ணி பார்க்கும் பொழுது தான் நமக்கு அஃபெக்ட் ஆன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ ஆல்வேஸ் லுக் அட் த பிக்கர் பிக்சர். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் டேப்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. மைண்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போட்டு சுமந்துட்டுருப்போம்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த ஓப்பன் டேப்ஸ் மாதிரி. நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 10-12 டேப் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், எதில் என்ன வேலை ஓடிட்டுருக்கு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை இமேஜின் பண்ணி பாருங்களேன், அதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். அப்படி தான் நம்மளோட மைண்ட் கூட நிறைய டைம்ஸ் இருக்கும்ல, பல இமோஷன்ஸ் ஓடும், பல தாட்ஸ் ஓடிட்டுருக்கும். அண்ட் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பதில் தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும், இன்னொன்று முடிக்க வேண்டிய சில வேலைகள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து மைண்டில் ஓப்பனாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு தெளிவான சிந்தனையோ, இல்லை அடுத்து என்ன செய்யணும், அடுத்த 1 மணி நேரம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக நான் ஏதாவது செய்யணும்னா கூட அந்த பீஸ் இருக்காது. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக நம்ம இருப்போம், திடீர்னு எரிச்சல் வரும், சம்மந்தமே இல்லாமல் நம்ம கோவப்படுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஐ ஹவ் ஃபெல்ட். ஸோ ஓப்பன் டேப்ஸ்ன்னு நான் ரிலேட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஐ திங்க் என் மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ என்னோட ஸ்டைல் வந்து ஐ ரிசார்ட் டு ரைட்டிங். ஓகே, நான் போய் உடனே எழுதுவேன். என் மைண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு மைண்ட் டம்ப் மாதிரி போட்டு நான் எழுதிடுவேன், லிஸ்ட் போட்டுருவேன். ஓகே, இதெல்லாம் தான் நான் இந்த நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு விஷுவலாக தெரியும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் சூஸ் ஃபார் ரைட்டிங், ஆர் அட்லீஸ்ட் இந்த ஓப்பன் டேப்ஸை ரிலேட் பண்ணிக்கிட்டா கூட இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து ஓகே, நான் வந்து ஏன் இவ்வளோ எரிச்சல் வருது, எனக்கு எதனால் நான் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், ஏன் இவ்வளோ குழப்பிட்டு இருக்கேன், மேபி நான் நிறைய விஷயங்கள் மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு இருக்கேனோ அப்படின்ற அவேர்னஸ்ஸே நம்மளுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஐ ஃபீல். நெக்ஸ்ட் ஒன், பசில். பசில் வந்து லைஃபோட ரிலேட் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய பசிலில் நம்ம விளையாடிட்டுருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பிக்சரை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கும் பொழுது, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஏதோ ஒரு பீஸ் வந்து நம்ம போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அது ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். இது கலர் மேட்ச் ஆகலையே, ஆர் இது இன்னும் ரொம்ப டைட்டாக போய் ஃபிட் ஆகுதே, கண்டிப்பாக இது இதுக்கான இடம் கிடையாது, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபீல் வரும். பட் போக 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 தான் நம்மளுக்கு வந்து அந்த பிக்சரை முடிக்கும் பொழுது அந்த இடத்துல அது ஒரு அழகான ஒரு சென்ஸ், அது கலர் மேட்சாக இருக்கும், அந்த ஷேப் மேட்ச்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த பிக்சர் முடியும். அதே மாதிரி தான் லைஃப்பில் கூட ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. பிடிக்காம சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பசில் அப்படின்ற அந்த மெட்டஃபார் தான். மேபி இந்த நேரத்தில் இந்த நிமிஷம் எனக்கு ஏன் இது என் லைஃப்பில் நடக்குது, எதனால் நான் இதெல்லாமே கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்ற பதில் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் சம் திங்ஸ் நம்ம கை மீறி நடக்கும் பொழுது வி ஜஸ்ட் ஹாவ் டு கோ த்ரூ. நம்மக்கிட்ட அதை தாண்டி வேறு எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் கூட இருக்கும் நிறையா சிச்சுவேஷன்ஸில். ஸோ அந்த சென்ஸ் நம்மளுக்கு அப்போ தெரியாமல் இருந்தாலும் டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய லைஃப்பில் வந்து பிக்சர்ஸ் எல்லாமே டைம் மட்டும்தான் ரிவீல் பண்ணும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிக்கும், ஓகே, இந்த ஒரு ஈவெண்ட் இந்த நேரத்தில் எனக்கு லைஃப்பில் நடந்தனால மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த பிளேஸில் நான் இருக்கேன் அப்படின்ற சென்ஸ் நம்மளுக்கே புரிய வரும். லாஸ்ட் ஒன், எனக்கு வந்து பீப்புள் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி புரிய வச்ச ஒரு வார்த்தைன்னு தான் சொல்லணும், பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ்னால் வந்து எப்படி சொல்லலாம்,
ஒரு சில பேர் வந்து லைஃப்ல நம்ம லைஃப்ல என்டர் ஆறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக இருக்கும். ஓகே. அவங்க பிரிட்ஜ் மாரி சர்வ் பண்றாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்கலாம். ஆ வலியிலருந்து வெளிய வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குடுத்துருக்கலாம். எப்படி அன்பு வைக்கணும்னு சொல்லலாம். ஆர் எப்படி ஒருத்தங்களுக்கு அன்பு குடுக்கக்கூடாதுன்னு கூட சொல்லிக் குடுத்துருக்கலாம். நல்ல லெசனா இருக்கலாம். இல்ல ரொம்ப வலிமிகுந்த ஒரு பாடமா கூட நம்மளுக்கு குடுத்துருக்கலாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே, இந்த பீப்பிள் ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளுக்கு ஏதோ ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அண்ட் அதன் மூலமா தான் நம்ம இன்னைக்கு ஒரு பெர்சனா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கோம். ரைட்? இவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து மீனிங்லெஸ்ன்னு கிடையாது. ஓகே. அவங்க எல்லாரும் பெர்மனன்ட்டா இருந்தா தான் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டெயின் ஆனா தான் இது ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ன்னு கிடையாது. எவ்ரி கேரக்டர் ஓட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அந்த டைமுக்கு நம்ம லைஃப்ல வராம இருந்திருந்தா, அந்த ஒரு பாடத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ பீப்பிள் ஆர் லைக் பிரிட்ஜஸ் அண்ட் அத கூட நம்ம வேல்யூ பண்ணணும். எவ்ரி ரிலேஷன்ஷிப் அண்ட் எவ்ரி கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன நம்ம நிச்சயமா வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் நீங்க இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல கோ த்ரூ பண்ணும்பொழுது, இந்த ஒரு மெட்டஃபார மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. மைண்ட்ல யோசிச்சு அத ரிலேட் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கலாம். மேபி அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஆங்ஷியஸா நீங்க இருந்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கூட கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் டேப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே. எப்பமாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா எனக்கு மைண்ட்ல எதையுமே யோசிக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாமே ஜாம்ட் ஆன மாதிரி இருக்கு அப்டின்னா, எஸ். நம்ம மைண்டும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லா ஒரு 15 டேப் ஓப்பன் ஆனா, நம்மளால அந்த வேலைய நீட்டா செய்ய முடியுமா? என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரியாதுல்ல. அதே மாரி தான் மேபி நம்ம மைண்ட்ல கூட ஒரு 20 டேப் ஓப்பன் இருக்கு. ஸோ அத நம்ம ஆஃப்லோட் பண்ணணும். அத நம்ம எங்கேயாவது இறக்கி வைக்கணும். ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் தான் மைண்ட் கிளியர் ஆகும். தெளிவான மைண்ட்ல நம்ம ஃப்ரெஷ் ஐடியாஸ் யோசிக்கலாம். என்ன செய்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இத அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.